என்னது இது? இப்படி ஒரு கெட்ட கனவு. நெஞ்சு வேற இப்படி அடிச்சுக்குது. யாருக்கோ ஏதோ ஆபத்துங்கிற மாதிரி என் உள்ளுணர்வு சொல்லுதே. ஒருவேளை ஸ்னேகாவுக்கு ஏதாவது? பெரியத்த ஃபோன் பண்றாங்க. பேசு. சொல்லுங்க அத்தை. ராசாத்தி, அந்த ஸ்னேகா நல்லா தானே இருக்கா? அவ உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? ஏன் அத்தை திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு மாதிரி கெட்ட கனவு கண்டேன். அதான் என்னன்னு கேட்டேன். அத்தை, ஸ்னேகா கொண்டு இருக்காது அத்தை. இருந்தாலும் நீங்க இப்படி சொன்னதுனால நான் வேணா ஒரு எட்டு நேர்ல போய் அவளை பார்த்துட்டு வந்துட்டுமா அத்தை? அப்போ ஒண்ணு செய்யலாம். நானும் உன் கூட வரேன். அன்னைக்கு பார்க்கலான்னு கிளம்பிட்டு அவளை பார்க்காம வந்தது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்படியா அத்தை? ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. நீங்க கிளம்பி ரெடியா இருங்க. நானும் மாமாவும் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். சரி ராசாத்தி. சரிங்க அத்தை. பெரியம்மா என்ன சொன்னாங்க? அத்தைக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கான். ஸ்னேகாவை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க. நாம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி போலாம். பாத்தியா கண்மணி, நாம சந்தேகப்பட்டது சரியா இருக்குல்ல? மாப்பிள்ள அந்த ஸ்னேகாவை தான் பார்க்க வந்திருக்காரு. என்ன நெஞ்சு எழுத்து இருந்திருந்தா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்து விட்டுட்டு இவளோட கொஞ்சம் கொலவை பாக்குறான். விட மாட்டேன் இவனு. வாமா. வாமா போய் பார்க்கலாம். யாரோ நம்ம பின்னாடியே வர்ற மாதிரி ஒரு ஃபீல். அம்மாவுக்கு பயந்து பயந்து வந்து யாரோ தொடர்ந்து வர்ற மாதிரியே இருக்கு. எல்லாம் மனப்பிரம. உஷாரு தாண்டி உன் புருஷன். அவன் எவ்வளவு தூரம் உஷாரா இருக்கான்னு நானும் பாக்குறேன்.
இந்த மாதிரி நேரத்தில் நீ அழுது ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அமைதியா இரு ஸ்னேகா. ஏன் என்ன பார்க்க வர இவ்வளோ நாள் ஆச்சு? அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து என்னை எங்கேயும் போக விடாம யார்கிட்டையும் பேச விடாம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம உன்னை பார்க்கவோ பேசவோ கூடாதுன்னு எனக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் வேற போட்டுட்டாங்க. இப்போ கூட அம்மா ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னு சொல்லி போனதுனால சித்தி கிட்ட கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் திரும்பி போயே ஆகணும். பாத்தியா கண்மணி, அந்த மங்க ராசாத்தி எல்லாம் உன் வாழ்க்கைய கெடுக்கிறதுல முழு மூச்சோட இருக்காங்க. ஆமாம்மா, அவளுங்க இதான் சாக்குன்னு என்ன ஒழிச்சு கட்ட பாப்பாங்க. அப்போ உங்க அம்மா என்னையும் ரோஜாவையும் ஏத்துக்க மாட்டாங்களா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அம்மா மனசு கண்டிப்பா மாறும். என்ன இப்போ உங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டா பெரிய வீட்டு பேருக்கு கலங்கன்னு யோசிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா மனசு மாதிரி உங்களை ஏத்துப்பாங்க. சும்மா தானே சொல்றீங்க? இல்ல, நிஜமா ஸ்னேகா. அம்மாவுக்கு இப்பவே ரோஜா மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. ஆனா அத வெளியே காட்டிக்காம இருக்காங்க. ஏன், நீ உடம்பு முடியாம இருக்கன்னு கேள்விப்பட்டு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? உன் மேல கூட ஒரு பற்று இருக்கு ஸ்னேகா. இதெல்லாம் காலப்போக்கில் அன்பா மாறும். உன்னை ஏத்துக்குவாங்க ஸ்னேகா. நான் உன்னை ஏத்துக்க வைப்பேன். கிழிப்ப நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. என்னடி கண்மணி, உன் புருஷன் ஸ்ட்ராங்கா அவகிட்ட சொல்றான். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உன்னை வாழ வெட்டியா ஒதுக்கி வச்சிட போறாங்களோன்னு. அம்மா, கொஞ்சம் சும்மா இரு. என்ன முறைச்சு என்னடி பிரயோஜனம்? ஏய், உன் புருஷ அடிக்கிற கூத்த பாரு. நான் சொல்றேன்ல, என்னை நம்பு ஸ்னேகா. அம்மா ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசா கூடிய சீக்கிரம் ஏத்துப்பாங்க. அதுக்கான சூழ்நிலை கணிஞ்சிட்டே வருது. ஸ்னேகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? கண்மணி கர்ப்பம் இல்ல, பொய்யா டிராமா போட்டிருக்கான்னு அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அம்மா ருத்ரதாண்ட வாடி கண்மணிய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. இனிமே இந்த வீட்டு படியேறக்கூடாதுன்னு துரத்தி விட்டாங்கன்னா பாரு. கண்மணி, பாத்தியாடி உன் புருஷனுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு? உன்னை உன் மாமியார் வீட்டை விட்டு துரத்துனத எவ்வளவு ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கான்னு. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நீ வேற சொல்லி காட்டி வெறுப்பேத்திரியா? உன் வீரத்தை என்கிட்ட தான் காட்டுவேன். என்னதான் இருந்தாலும் பாவுங்க அவங்க. ஏய், யாரு கண்மணியா பாவம்? அவ ஒரு பிசாசு. அவளுக்கெல்லாம் அம்மா துரத்தி அடிச்சதுதான் சரி. அவ மூஞ்சிய பார்த்தாலே கடுப்பா வருது. நீ பேசாம இரு. அவ இப்பதான் வீட்டை விட்டு போய் தொலைஞ்சிருக்கான்னு நிம்மதியா இருக்கேன். பாவம்மா பாவம், சனிய ஒழிஞ்சது. அவ இல்லாத நேரத்துல அம்மாவோட மனசை மாத்தி உன்னையும் ரோஜாவையும் ஏத்துக்க வச்சா போதும். நாம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கலாம். இது நடக்குமாங்க? கண்டிப்பா நடக்கும். நீ தைரியமா இரு. கண்மணி, நீ என்ன திட்டினாலும் அடிச்சாலும் கூட பரவாயில்ல. என் மனசுல பட்டதை சொல்றேன். எனக்கு என்னவோ உன்னை உன் புருஷன் திரும்ப ஏத்துக்கிட்டு உன் கூட வாழ போற மாதிரி தெரியல. அவன் இதுதான் சாக்குன்னு உன்னை எப்படியாச்சும் அத்துவிட பாக்குறான்.
அவன் சொன்ன மாதிரி ஸ்னேகாவையும் ரோஜாவையும் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்வான் போல. அதுக்கு அந்த ஸ்னேகா உயிரோட இருக்கணும்ல. என்னடி சொல்ற? இவ்ளோ தூரம் என் புருஷன் அவளை ரொம்ப பாசமா அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கிற முடிவோட இருக்கும்போது நானும் ஒரு முடிவெடுக்க வேண்டாம்? முடிவெடுத்தாச்சு. இப்பவே இன்னைக்கு அந்த ஸ்னேகாவோட கதையை முடிக்கிறேன். அவ உயிரோட இருந்தா தானே அவ கூட அவன் வாழ்வான். அவளை சொல்லி வச்சு முடிக்கிறனா இல்லையான்னு பாரு. சரி ஸ்னேகா, நீ ரெஸ்ட் எடு. நான் டாக்டரை பார்த்து உன் உடம்பு கண்டிஷன் எப்படி இருக்கு, இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கணும், எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு கேட்டுட்டு வரேன். ம்? கண்மணி, மாப்பிள்ள டாக்டரை பார்த்துட்டு வர போயிருக்காரு. இந்த கேப்ல அவ கதையை முடிச்சிருவோம். ஏய், உள்ள போய் அவளை ஏதாவது பண்ணும்போது யாராவது பார்த்துட்டா மாட்டிக்க மாட்டோம்? ஆமால, அத நான் யோசிக்கவே இல்லை. சரி வா, வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம். ஆ வா. மா ஆ, வா. ஆ. கண்மணி, கண்மணி, இந்த கெட்டப்ல 2 பேரும் நல்லா இருக்கும். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். போனை எடு. போட்டனா சத்தம் இல்லாம அவ கதையை முடிக்க கெட்ட போட்டா செல்ஃபி எடுக்கலாம் சொல்றியா நீ? ஒழுங்கு மரியாதையா வரியா, இல்ல உன்னையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவா. நீ செஞ்சாலும் செய்வம்மா. வா போலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர், ஸ்னேகா நிலைமை எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க வரைக்கும் உங்களுக்கு சேஃபா இருக்கும்.
என்ன பார்த்த உடனே பதற? கொஞ்ச நேரம் முன்னாடி என் புருஷன் கிட்ட மட்டும் கொஞ்சம் பேசினல, இப்போ பேசுடி. இவ்ளோ பயம் இருக்குல்ல, இருந்தும் ஏண்டி என் இடத்த பிடிக்க பாக்குற? அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகும்னு அலையிற. இப்போ இல்லங்கிற, ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி என் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு என் இடத்துக்கு எங்க வீட்ல வந்து செட்டில் ஆக என்னமா திட்டம் போட்டு மண்டைய ஆட்டிட்டு இருந்த. ஏண்டி, இப்படி சீக்கு கொழியா இருக்கும் போதே என் புருஷனை இப்படி மயக்க வச்சிருக்கியே. நல்ல திடகாத்திரமா இருந்தா அவனை இடுப்புல தூக்கி வச்சுட்டு சுத்துவா போல. சுத்துவா சுத்துவா. கைய கால உடைச்சு அடுப்புல வைக்கணும் இவ்வளவு. ஏண்டி, உனக்குதான் உயிர் பிச்சை போட்டு ஊரை விட்டு போன அம்சம் இல்ல, கேட்காம திரும்ப திரும்ப ஏன் வாழ்க்கைக்குள்ளேயே ஏன் வர? உன்னை போட்டு தலை சொல்லி நான் ஆள் அமிச்சேன். ஆனா அந்த ராசாத்தியும் இனியனும் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து உன்னை பொழைக்க வச்சுட்டாங்க. என்னடி பாக்குற? இங்க யாரும் வரமாட்டாங்க. இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க முடியாது. எப்போ நீ உன் குழந்தையோட பெரிய வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆகி ஏன் இடத்த பிடிக்கணும்னு முடிவு பண்ணியோ, அப்பவே உன் முடிவை நான் எழுதிட்டேன். இதுக்கு மேல நீ இருந்தா எனக்கு தாண்டி ஆபத்து. அதனால இப்பவே இந்த நேரமே உன்னை நான் கொல்ல போறேன்.